அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 21 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்படும் அரசாணைகள், சுற்றறிக்கைகள் தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் என அனைத்து துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், துறை அலுவலர்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. துறை தலைமை அலுவலகங்களிலிருந்து அரசு மற்றும் பிற அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் கருத்துக்கள் தமிழிலேயே இருக்க வேண்டும் எனவும், பொதுமக்களிடமிருந்து தமிழில் வரும் கடிதங்களுக்கு தமிழிலேயே பதிலளிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணிக்கு கூடியதும் செய்தி மற்றும் விளம்பரம், எழுத்துப்பொருள் மற்றும் அச்சு, தமிழ் வளர்ச்சித்துறை, மனிதவள மேம்பாட்டுத்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அமைச்சரான சாமிநாதன் மற்றும் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் பதிலளித்து பேசி துறை சார்ந்த முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிடுவார்கள். அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆகிய மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பேசுவார்கள். உறுப்பினர்களின் பேச்சுக்கு பதிலளித்து சமூக நலத்துறை அமைச்சரான கீதா ஜீவன் பதிலளித்து பேசி துறை சார்ந்த முக்கியமான அறிவிப்புகளையும் வெளியிடுவார். மூன்றாவது அறிவிப்பு: கோடை விடுமுறையை ஒட்டி 6 வாராந்திர சிறப்பு ரயில்களின் சேவையை மேலும் 1 மாதத்திற்கு நீடிப்பு செய்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாகர்கோயிலிருந்து தாம்பரம், தாம்பரத்திலிருந்து நாகர்கோயில், தாம்பரத்திலிருந்து திருவனந்தபுரம், திருவனந்தபுரத்திலிருந்து தாம்பரம், நெல்லையிலிருந்து மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையத்திலிருந்து நெல்லை ஆகிய இந்த வாராந்திர சிறப்பு ரயில்கள் நீடிப்பு செய்யப்பட்டுள்ளன. நான்காவது அறிவிப்பு: தமிழக சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சரான சங்கரபாணி, ஏற்கனவே இருக்கும் முழு நேர கடைகளை பிரிக்க வேண்டுமென்றால் நகர பகுதிகளில் 1000 குடும்ப அட்டைகளுக்கு மிகாமலும் 800 குடும்ப அட்டைகளுக்கு குறையாமலும் இருக்க வேண்டும். அதேபோல ஊரக பகுதிகளில் 800 குடும்ப அட்டைகளுக்கு மிகாமலும் 500 குடும்ப அட்டைகளுக்கு குறையாமலும் இருக்க வேண்டும். தாய் கடையிலிருந்து ரேஷன் கடைகளை பிரிக்கும் போது கிராம பகுதிகளாக இருந்தால் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் 150 குடும்ப அட்டைகள் இருந்தால் பிரித்து தரப்படும். மலை பகுதியாக இருந்தால் தாய் கடையிலிருந்து 400 குடும்ப அட்டைகளும் 1 கிலோமீட்டர் தூரமும் 100 வார்டுகள் இருந்தால் அந்த கடைகள் பிரித்து தருவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: ஏப்ரல் 15ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவடைந்த நிலையில் மாணவர்களின் விடைத்தாள்கள் 118 மண்டல சேகரிப்பு மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும். அங்கிருந்து திருத்தல் மையங்களுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் அனுப்பி வைக்கப்பட்டு ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து தேர்வு முடிவுகளானது மே மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்படும். ஆறாவது அறிவிப்பு: சேட்டலைட் வழியாக சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் முறையானது அடுத்த 15 நாட்களுக்குள் அறிமுகம் செய்யப்படும் என மத்திய அமைச்சரான நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். மேலும் வாகனங்கள் எங்கு செல்வது என்பதை கண்காணிக்க குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் பொருத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் வாகனங்கள் எங்கிருந்து எவ்வளவு தூரம் செல்கிறது என்பதை துல்லியமாக கணக்கிட்டு நேரடியாக சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும், இதனால் சுங்கச்சாவடிகளில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விரிவு சாலைகளில் தினமும் இரு திசையிலும் 20 கிலோமீட்டர் வரை கட்டணமின்றி பயணம் செய்ய முடியும் என்றும் கூறப்படுகிறது. இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் போதுதான் இதனுடைய முழு விவரங்களும் வெளியாகும். ஏழாவது அறிவிப்பு: முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தலைமையில் நாளை மாலை 6:30 மணிக்கு தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது. விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகை வழங்குதல், புதிய தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. நாளை காலையில் சட்டசபையில் சுற்றுலா, கலை மற்றும் பண்பாடு, இந்து சமய அறநிலைத்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கை மீதான விவாதம், அமைச்சர்கள் பதிலுரை, வாக்கெடுப்பு ஆகியவை நடக்கவுள்ளன. சட்டமன்ற அலுவலர்கள் நாளை பிற்பகலில் நிறைவடைந்ததும் அதனைத் தொடர்ந்து அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. எட்டாவது அறிவிப்பு: பாலிடெக்னிக் டிப்ளமோ படிப்புக்கான செமஸ்டர் தேர்வுகள் ஏப்ரல் 23ஆம் தேதி தொடங்கும் என தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது. முதல் செமஸ்டர் தேர்வுகள் ஏப்ரல் 23ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரையும், இரண்டாவது செமஸ்டர் தேர்வுகள் ஏப்ரல் 22 முதல் மே மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறவும் உள்ளது. தேர்வு கால அட்டவணையானது www.tte.tn.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் என
வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இவற்றின் தாக்குதலால் தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 10வது அறிவிப்பு. கோடைக்கால கூடுதல் தேவைக்காக படுக்கை வசதியுடன் கூடிய தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. தற்போது இயக்கப்படும் பேருந்துகளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 56 ரூபாய் செலவு ஏற்படுகிறது. அந்த தொகைக்கு மிகாமல் குறைவான விலை கோரும் நிறுவனத்திடமிருந்து பேருந்துகள் வாடகைக்கு எடுக்கப்படும் எனவும், இதில் பேருந்து பராமரிப்பை தனியார் பேருந்து உரிமையாளர்களே மேற்கொள்வார் எனவும், மேலும் கூடுதலான தனியார் பேருந்துகளை இயக்கும் போது பயணிகள் சிரமமின்றி பயணிக்க உதவும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி RTE தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் ஏழை குழந்தைகள் சேர்க்கப்படுவார்கள். தனியார் பள்ளிகளில் RTE திட்டத்தில் இலவச மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு அடுத்த வாரத்தில் தொடங்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள 8000த்திற்கும் மேலான தனியார் பள்ளிகளில் 1,10,000 இடங்களும் உள்ளன. இந்த திட்டத்தில் LKG அல்லது 1ஆம் வகுப்பில் சேர்பவர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டணம் செலுத்தாமல் இலவசமாகவே படிக்கலாம். 12வது அறிவிப்பு. 45,000 சம்பளத்தில் தமிழ்நாடு அரசு வேலை. தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறையில் காலியாக உள்ள 23 பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி தகுதி எனி டிகிரி. தேர்வு செய்யப்படும் முறை நேர்காணல். விண்ணப்பிக்க கடைசி தேதி 5/5/2025. இந்த இணையதளத்தின் மூலமாக விண்ணப்ப பதிவிறக்கம் செய்து தேவையான கல்வி சான்றிதழ்களுடன் கமிஷனர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ், சைதாப்பேட்டை, பனகல் பில்டிங், சென்னை 15 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். 13வது அறிவிப்பு. அரசு கணினி சான்றிதழ் தேர்வுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு புதிய பாடத்திட்டத்துடன் ஜூன் மாதம் இத்தேர்வு நடைபெறவும் இருக்கிறது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவானது ஏப்ரல் 16ஆம் தேதி புதன்கிழமை தொடங்குகிறது. அதாவது இன்று. தேர்வு கட்டணம் 1030 ரூபாய் ஆகும். விண்ணப்பதாரர்கள் TNTTE-GTE-online.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தி ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களை தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் இணையதளத்தில் நீங்கள் விரிவாக தெரிந்தும் கொள்ளலாம். 14வது அறிவிப்பு. மெரினா நீல கடற்கரை திட்டத்தில் கட்டணம் வசூலிக்கப்படும் என வெளியான தகவல் தவறானது என சென்னை மாநகராட்சி ஆணையர் தகவல் தெரிவித்தும் உள்ளார். சென்னை மெரினா கடற்கரையை இயற்கையான சூழலில் பொதுமக்கள் பயன்படுத்தவே நீலக்குடி கடற்கரை திட்டம் உள்ளது. கோவளம் கடற்கரை பகுதி ஊராட்சிக்குள் வருவதால் பராமரிப்பு பணிக்கான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. 15வது அறிவிப்பு. HIV நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாத உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரான சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். HIVயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுமா என பேரவையில் கடையநல்லூர் உறுப்பினர் கிருஷ்ணமுரளி கேள்விக்கு அமைச்சரான சுப்பிரமணியன் பதிலளித்தும் உள்ளார். 16வது அறிவிப்பு. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வது 30% அதிகரித்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 17வது அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தலைமையில் அனைத்து பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் பதிவாளர்களின் கூட்டம் இன்று நடக்க உள்ளது. துணை வேந்தர்களை நியமிக்கவும் நீக்கவும் மாநில அரசுக்கு அதிகாரத்தை மாற்றிய சட்டம் உச்சநீதிமன்றத்தின் வழியே சமீபத்தில் அமலுக்கும் வந்தது. 18வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் சொந்தமாக யூடியூப் சேனலை உருவாக்குதல் தொடர்பான பயிற்சியானது 22/4/2025 முதல் 24/4/2025 வரை 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த நிறுவன வளாகத்தில் நடைபெற உள்ளது. 19வது அறிவிப்பு. தமிழகத்தில் ஜூலை மாதத்திற்குள் 11,000 புதிய பஸ்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்தும் இருக்கிறார். அரசு போக்குவரத்து கழகம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது எனவும் சிலர் இது தொடர்பான தவறான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் எனவும் கேரளா, கர்நாடக மாநிலம் போக்குவரத்து கழகங்களை விட தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எனவும் அவர் கூறியுள்ளார். 20வது அறிவிப்பு. கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான சுப்பிரமணியன் கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி அறக்கட்டளை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதனை செயல்படுத்தும் வகையில் தற்போது அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கத்தின் கீழ் இந்த அறக்கட்டளை செயல்படுத்தப்படும்.
கடைசியாக 21வது அறிவிப்பு. தென்கிழக்கு மத்திய ரயில்வேயில் காலியாக உள்ள 1007 பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எனவே தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி தேதி 4/5/2025. இந்த 21 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.